50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். 365 நாளும் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். ஓகே, அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, சம்பிரதாயம் சொல்லுது. ப்ளஸ் இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமாக பார்க்கிறோம். ஆண் பெண் இருவருமே கொடுக்கணும். நான் பல பதிவில் சொல்லிட்டு இருக்கேன், நான் அவரை தான் பின்பற்றி வந்துட்டு இருக்கேன். அந்த சித்தர் என்ன சொல்றாருன்னா, பெண்களும் திதி கொடுக்கலாம், ஆனால் பெண்கள் திதி கொடுக்கும் போது மட்டும் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணலாம். பித்ரு கர்மா மட்டும் சூரியனை சாட்சியாக மட்டும்தான் வச்சுட்டு செய்யணும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போகிற வேலையில் பிஸியாக இருக்குது, வீக் டேஸில் வந்துடுச்சுன்னா 4 மணிக்கெல்லாம் வந்து வாத்தியார் வந்து உட்காந்துடுறாருன்னா போயிட்டு கொடுத்துட்டு ஓடி போய்டுறாங்க. இப்படி பண்ணவே கூடாது. இப்போ நான் வெறும் தர்ப்பணம் கொடுக்கறதுனால மட்டுமே முன்னோர்கள் சாந்தி அடைவாங்களா? உங்களால் முடிஞ்ச உணவை நீங்களே சமைச்சு நீங்களே தானம் கொடுங்க. அதற்கப்புறம் பாருங்க, இதை தொடர்ந்தா போல ஒரு 3 மாதம் நீங்க செஞ்சு பாருங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யாரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மகாலயபட்சம் ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த நாட்களில் முக்கியமாக தர்ப்பணம் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். என்ன தான் வந்து நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக இருந்தாலும், இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமாக பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் டைரெக்டாக அவங்களுக்கே வந்து போய் சேரும். முன்னோர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்களும் பூலோகத்தை நோக்கி வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான வரலாறுகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய வரலாறு பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? மாலிய அமாவாசை, மாலிய பட்சம். மாலிய மீன்ஸ் பெரியவங்க, மூத்தவங்க. நம்ம மகா பெரியவர் எப்படி மகா பெரியவா அப்படி சொல்கிற மாதிரி மகான்றது பெருசுன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறதுலையே நமக்கு அமாவாசை 12 மாதம், ஒரு மாதமும் 12 அமாவாசை வருது. அந்த நாட்களில் நம்ம திதியும் கொடுக்கலாம், ப்ளஸ் பூஜையும் பண்ணலாம். ஆக்சுவல் ப்ரொசீஜர் 365 நாளும் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். ஓகே, அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, சம்பிரதாயம் சொல்லுது, ப்ளஸ் பல புக்குகளை போட்டிருக்க விஷயம். ஆனால் அமாவாசைகள் தான் நம்ம திதி கொடுக்குறோம். 365 நாளும் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தே ஆகணும். அதுதான் ப்ரொசீஜர். காலப்போக்கில் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் கூட யாராலையும் 365 நாள் திதி கொடுக்க முடியாத காலம். எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். அதுக்காக ஒரு பர்டிகுலர் நாளாவது திதி கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அது 96 நாள். வருடத்தில் 365 நாளில் 96 நாளாவது நம்ம திதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அட்லீஸ்ட் அந்த 96 நாளும் உங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்கிறவங்க, உத்தராய புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் தை அமாவாசையாகவும், தட்சநாய புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற டைமில் ஆடி அமாவாசை ப்ளஸ் மாலி அமாவாசை கொடுக்கணும். வருடத்தில் 3 அமாவாசையாவது நம்ம திதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம் முன்னோர்களுக்கு ஏன் திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, முதல்ல நம்ம முன்னோர்கிட்டேருந்து சொத்து வாங்கிக்கிறோம், எல்லாமே வாங்கிக்கிறோம். முன்னோர்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நம்மளுடைய கடமைன்றதை செஞ்சுட்டு தான் எல்லாமே செய்யணும். இப்போ நமக்கு அமாவாசை பார்த்திங்கன்னா தீபாவளி டைம் வரும், ஆனால் நம்ம டேரெக்டாக தீபாவளி கும்பிட முடியாது. அமாவாசை கும்பிட்டுட்டு தான் தீபாவளி கும்பிடணும். முன்னோர்களுக்கு வழிபட்டுட்டு தான் நம்ம செய்யணும். இந்த மாலி அமாவாசைக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய அனைத்து நமக்கு ஃபெஸ்டிவலும் பார்த்திங்கன்னா முதல்ல வர்றது மாலி அமாவாசை தான். அடுத்து தான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் நமக்கு வரும். தீபாவளியிலேருந்து, திருக்கார்த்திகையிலேருந்து, பொங்கல்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இது ஏன் அப்படின்னா, தட்சநாய புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் போது, உத்தராய புண்ணிய காலம் ஆரம்பிக்குதுன்னா, நமக்கெல்லாம் எப்படி 24 மணி நேரம் ஒரு நாளுன்னு சொல்கிறோம். ஆனால் தேவர்களுக்கு 6 மாதம் உத்தராய புண்ணிய காலம் பகல் பொழுதாகவும், தட்சிணாய புண்ணிய காலம் ரா பொழுதாகவும் சொல்லலாம். ஓகே. ஸோ அவங்களுக்கு
மதியம் அதாவது மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் உத்தராயமாகவும் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் தட்சிணாயமும் சொல்லப்படுது. ஸோ ஒரு நாள் 2 காலமாக பிரிச்சிடுறாங்க. இதில் தான் நம்ம பிரித்து இப்படி வரும்போது சூரிய பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் புதனோட வீட்டில் இருப்பார். ஓகே. ஸோ நம்மளோட காலபுருஷ தத்துவம் படி பார்க்கும்போது 6ஆம் வீடு அது. நம்மளுடைய கடமையில் ஒன்று தான் முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பித்ருக்காரியம். ஆமாம், அதை முதல்ல செய்யணும். அதை குறிக்கக்கூடிய மாதம் தான் அது. அதே மாதிரி இந்த மாலிய அமாவாசை வர்றதுக்கு முன்னாடி நமக்கு 15 நாள் மாலிய பட்சம் சொல்லியிருக்கு. ஓகே. மாலிய பட்சம்ன்றது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசைக்கு அன்று வரைக்கும் மாலிய பட்சம். நம்ம அந்த 15 நாட்களும் திதி கொடுத்தே ஆகணும். ஓகே. ஒவ்வொருவரும் கொடுக்கணும், ஆண் பெண் இருவருமே கொடுக்கணும். ஓகே. நான் லேடிஸ் கடந்த 7 வருடமாக திதி கொடுத்துட்டு தான் இருக்கேன். மேம், இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஒரு டவுட் வருது. பெண்கள் வந்து திதி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சாஸ்திர சமுதாயங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உன்னுடைய கணவர் உயிரோடு இருக்கிறாரு, உன்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துக்கு பெண்கள் வந்து திதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆண்கள் மட்டும்தான் திதி. ஆனால் நீங்கள் பெண்கள் திதி கொடுக்க என்னென்னா அப்பா இல்லைன்னா கொடுக்கலாம், கணவர் இல்லைன்னா தான் பெண்கள் திதி கொடுக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் நான் ஒரு சித்தரை வழிபட்டுட்ருக்கேன். நான் பல பதிவில் சொல்லிகிட்ருக்கேன். நான் அவரை தான் பின்பற்றி வந்துட்டுருக்கேன்னுட்டு. அந்த சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களும் திதி கொடுக்கலாம், பெண்களும் எள்ளும் தண்ணி இறைக்கலாம். அதை தொடர்ந்து நான் 7 வருடமாக செஞ்சிட்ருக்கேன். நல்லா இருக்கேன். அதை விட இப்போ முந்தைய நல்லாவே இருக்கேன். ராமேஸ்வரத்தில் போய் 15 வருடத்துக்கு முன்னாடி திலக ஹோமம்லாம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ கூட என் பிரச்சனைலாம் சால்வ் ஆகலை. ஆனால் என் முன்னோர்களுக்கு நான் இந்த கடந்த 7 வருடமாக என் முன்னோர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் பேர், என் மாமா, அத்தை, மாமா வழி சொந்தம், அத்தை வழி சொந்தம், எங்கள் அப்பா வழி சொந்தம், எங்கள் அம்மா வழி சொந்தம் அனைவருக்குமே நினச்சி இந்த 15 நாளில் 5 நாட்கள் மட்டும் நான் எள்ளும் தண்ணி இறைப்பேன், இறைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் பெண்கள் திதி கொடுக்கும்போது மட்டும் வெள்ளை எள் யூஸ் பண்ணணும். வெள்ளை எள். ஓகே. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் கருப்பு எள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெள்ளை எள் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? பெண்கள் பண்ணும்போது மட்டும் வெள்ளை எள் யூஸ் பண்ணணும், ஆண்கள் பண்ணும்போது கருப்பல் யூஸ் பண்ணணும். இதுதான் எங்கள் சித்தர் சொல்லியிருக்க விஷயம். ஆனால் கண்டிப்பாக பெண்கள் கொடுக்கலாம். அதாவது எப்படி நம்ம அப்பா வீட்டு சொத்து வாங்கிக்கிறோமோ அப்பா வீட்டு குலதெய்வமும் நம்ம கும்பிடணும். ஓகே. குலதெய்வமும் நம்ம கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் மாமனார் வீட்டு குலதெய்வம் மட்டும் கிடையாது, அப்பா அம்மா வீட்டு குலதெய்வமும் நம்ம கும்பிடணும். 20 வருஷம் 22 வருஷம் நம்ம அந்த வீட்டில் இருந்து அந்த குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தை மட்டும் கும்பிடக்கூடாது, இந்த குலதெய்வத்தையும் கும்பிடணும். நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு வருடத்துக்கு 1 முறை 2 முறை போகிறீங்கன்னா இந்த குலதெய்வத்துக்கு அட்லீஸ்ட் 1 முறையாவது வந்து பார்க்கணும். ஓகே. அதை பண்ண நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் எப்பயுமே சொல்கிறேன் என்னென்னா, நம்ம வாழ்க்கையை மட்டும் பேஸ் பண்ணி போகாதீங்க. நம்மளுடைய சந்ததி, நமக்கு இருக்கக்கூடிய பின்னாடி இருக்க குழந்தைங்க, நம்மளோட பிள்ளைகள் எந்த நோயிலும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணுங்க. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம சாஸ்திர சமுதாயங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெண்கள் வந்து திதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்கள் வந்து கொடுத்தா போதும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் கருப்பு எள்ளு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் வெள்ளை எள்ளு வந்து கொடுக்கணும். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறது வந்து, பெண்கள் வந்து கல்யாணமாகி போயிட்டால் கணவருடைய குலதெய்வம் தான் வந்து குலதெய்வமாக பிரத்யேகமாக வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பிறந்த வீட்டுடைய குலதெய்வத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லியிருக்கீங்க. இது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டமாக இருந்தாலும் இந்த மகாபலிபட்சம் வந்து நிறைய பேர் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுல வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அதை சரியாக பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நான் வந்து ஐயரெல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் ஒரு கடற்கரையிலையோ ஒரு நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலையோ நான் வந்து ப்ராப்பராக தான் நான் கொடுக்குறேன். அப்படி இருந்தும் எங்களுடைய வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து இருக்குது, முன்னோர்களுடைய சாபம் இருக்குது. இதை எல்லாத்தையும் நான் எப்படி சரியாக பண்ணுறது, எப்படி அதை நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. அதற்கு ஏதாவது ஒரு தெளிவு கொடுக்க முடியும்? என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மாலைபட்சம் அன்றைக்கு மட்டும் நம்ம திதி கொடுத்தா போதும், எள்ளும் தண்ணி அரைச்சா போதுன்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம
2 நாட்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலையபட்சத்துலேருந்து 15 நாள் வருது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கங்க. முடிஞ்சால் 15 நாளும் செய்யுங்க. 15 நாள் முடியாதவங்க 5 நாள் செய்யுங்க. அதுவும் முடியாதவங்க 2 நாள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அந்த எந்த 2 நாள்ன்றது நீங்கள் நான் கொடுக்குற 5 நாளில் ஒரு நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக மாலையபட்சம் அன்னைக்கு கொடுத்தே ஆகணும் இந்த திதி கொடுக்கறது. இப்போ பெண்கள் வந்து திதி கொடுக்கறது கணவன் இல்லை, அப்பா அம்மா இல்லைன்றவங்க போய் நீங்கள் வந்து வாத்தியார்கிட்ட போய் உட்காந்து நீங்கள் திதி கொடுக்கறது கொடுக்கலாம். நான் வாத்தியார்னு சொல்கிறது புரோகிதர், அவங்க கிட்ட போய் உட்காந்து திதி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கணவர் வீட்டில் இருக்காரு, நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க போய் திதி கொடுக்க அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எள்ளும் தண்ணி இறைக்கலாம். எள்ளும் தண்ணி இறைக்கலாம். நான் எள்ளும் தண்ணியை இறைச்சிட்ருக்கேன். நான் கடந்த ஒரு 7-8 வருடத்துக்கிட்ட எள்ளும் தண்ணி இறைச்சிட்டு இருக்கேன். அது வந்து நான் இந்த 15 நாளுமே செய்வேன். 15 நாள் மார்னிங் குளிச்சுட்டு மாடியில் போயிட்டு ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு எள்ளும் வந்து வச்சு இப்படி இந்த சைடில் இப்படி வச்சு இங்கே எள்ளு வச்சு பிரியாணி தண்ணி விட்டு இறைச்சிட்டு அது பண்ணுறது சூரியன் உதயத்திற்கு அப்புறம் தான் செய்யணும். ஏன்னா செய்யக்கூடிய இந்த பித்ரு கர்மா மட்டும் சூரியனை சாட்சியாக மட்டும்தான் வச்சுட்டு செய்யணும். ஓகேங்களா? அதனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போகிற வேலையில் பிஸியாக இருக்குது, வீக் டேஸில் வந்துடுச்சுன்னா 4 மணிக்கெல்லாம் வந்து வாத்தியார் வந்து உட்காந்துடுறாருன்னா போயிட்டு கொடுத்துட்டு ஓடி போய்டுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்திற்கு சாட்சி சூரியன் தான். மனிதர்லாம் சாட்சியே கிடையாது, சூரியன் தான் சாட்சி. ஏன்னா பித்ரு காரகர் அவர். ஸோ அவர் தான் சாட்சி. ஸோ நம்ம அதை வந்து கொடுத்துட்டு அதற்கப்புறம் அந்த நம்ம எள்ளுந்தண்ணி இறைச்சோம் பார்த்திங்கன்னா, அதை செடியில் ஊற்றக்கூடாது, மண் தரையில் ஊற்றக்கூடாது. ஏன்னா அது முளைக்கக்கூடாது. அதை ஒன்று நீங்கள் ரன்னிங், அதாவது பாத்திரம் கழுவுற தண்ணியிலையோ அந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த மாதிரி போயிடும். அப்படி இல்லைன்னா தரையில் விட்டுட்டிங்கன்னா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் முளைக்காது. அதாவது மண்ணில் படக்கூடாது, செடியில் ஊற்றாமல் பார்த்துக்கங்க. இது மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரொசீஜர். நான் ஒரு 5 நாட்கள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செஞ்சுருங்க. இதை செய்யும் போதே இது வந்து எப்படி தெரியுமெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, நான் ரெகுலராக தாங்க பண்ணிகிட்ருக்கேன், நான் ராமேஸ்வரத்தில் போய் பண்ணிகிட்ருக்கேன், நான் திருச்செந்தூரில் போய் பண்ணிகிட்ருக்கேன், கடலில் போய் கடமையை எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் சொல்கிறேனே, 365 நாளும் அவங்க தர்ப்பணம் கொடுத்துருக்காங்க. நம்ம செய்யறது ஒரு நாள். நீங்கள் வருடத்தில் ஒரு நாள் செஞ்சுட்டு மிஞ்சி பண்ண 30 வருஷம் செய்வீங்களா? அவங்க 365 நாள் வருடத்துக்கே செஞ்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ கடன் தீர்த்து கொண்டே இருக்கிறோமோ அதற்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம இன்றைக்கி செஞ்சு அடுத்த நாள் எதிர்பார்க்காதீங்க. ஒன்று என்னைக்கெல்லாம் கொடுக்கலான்றதை நான் சொல்லிடுறேன். பஞ்சமி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாபரணி. மகாபரணி வரக்கூடிய நாளில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்கன்னா அதீத பலன் கிடைக்கும். காரணம் என்னென்னா, பரணி நட்சத்திரம் யம தர்மராஜாவோடைய நட்சத்திரம். இந்த பூமிக்கு நம்ம முன்னோர்களை அனுப்பி வைக்கிறதே அவர் தான். இப்போ உங்களுடைய சங்கதிகளை பார்த்து சந்தோஷமாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறவரே அவர் தான். ஸோ அதனால் அவரை இன்னும் நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மகாபரணி அன்னைக்கு பண்ணும்போது அது வந்து பித்ருகளுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். மகாபரணி செலக்ட் பண்ணிக்கலாம். பஞ்சமி திதி, அஸ்தமி திதி, அதற்கப்புறம் வியாதி பாதம், அதற்கப்புறம் நம்ம கடைசியாக மாலை அமாவாசை. இந்த 5 நாளில் 2 நாள் கண்டிப்பாக நீங்கள் மாலையபட்சம் திதி கொடுத்தே ஆகணும். உங்களால் திதி கொடுக்க முடியலன்னா இந்த 5 நாளில் 4 நாள் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் எல்லாம் தண்ணி இறைச்சிருங்க. கடைசி நாள் நீங்கள் வந்து திதி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இதுலேயே வந்து நடுவுலையே இப்போ ஒரு சிலரோடைய பேரண்ட்ஸ் இறந்துருப்பாங்க, 1 இயர் ஆயிருக்காது, அதுக்குள்ளேயே நமக்கு மாலை அமாவாசை வருதுன்னா நம்ம பண்ணக்கூடாது. அந்த திதி கொடுத்துட்டு தான் இதை பண்ணணும். மேம், இப்போ பொதுவாக நிறைய பேர் வந்து இந்த என்னுடைய குடும்பத்துக்கு வந்து நிறைய சண்டை சச்சரவுகள், அங்காளி பங்காளி சண்டைகள் இருக்குது, ஸோ இதனால் வந்து என்னால் வந்து சரியாக அந்த தர்ப்பணம் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துகள் வந்து வில்லங்கமாக இருக்கும், சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்ருப்பாங்க. இப்போ நான் வெறும் தர்ப்பணம் கொடுக்கறதுனால மட்டுமே முன்னோர்கள் சாந்தி அடைவாங்களா அப்படின்னு கேட்டால் இது மிகப்பெரிய கொஷினாக இருக்குது. இது மட்டும் கொடுத்தா போதுமா? அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த 15 நாள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்க, எள்ளும் தண்ணி இறைக்கிறீங்களா, அதெல்லாம் அப்பாட் கண்டிப்பாக செய்யணும். உங்கள் முன்னோர்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, செஞ்சே தீரணும். இல்லை எனக்கு அதுவும் சில பல முடியல அப்படின்றவங்க இந்த 15 நாள் வந்து அவங்களோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு உங்களால் முடிஞ்ச மலர் வாங்கி சாத்திட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு ஒரு தீபம்,
அதுவும் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும், நெய் போட்டு ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அதாவது பிரசாதம், அவங்களுக்கு உணவு வச்சுட்டு இந்த 15 நாள் வைங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே முன்னோர்கள் பூமியில தான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த மாலை அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15 நாள் நம்ம வீட்டை சுற்றியே இருப்பாங்க, கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய இதுவாகும். அதே மாதிரி எந்த வேலை செய்யுமோ திரும்பவும் நான் சொல்கிற விஷயம், ஆத்மார்த்தமாக செய்யுங்க, கடமையாக செய்யாதீங்க. நான் வேலைக்கு போகணுமே, சாப்பாடு வைக்கணுமே, அமாவாசை கும்பணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வடை ஒரு பாயசம் மட்டும் பண்ணியாவது சாமி கும்பிடுங்க. உங்கள் கையால் செஞ்சதை பண்ணுங்க. அதே மாதிரி செஞ்சதை தானம் கொடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கை மாறும். திரும்பவும் சொல்கிறேன், அதுதான், எவ்வளோக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு வாழ்க்கை மாறும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என்னென்னா எங்கள் அம்மா என்னோட 12 வயசில் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங் வெறும் 12 வருடம் தான் எனக்கு தெரிஞ்சு, புத்தி தெரிஞ்சு. ஆனால் அந்த 12 வருடத்தில் எங்கள் அம்மா எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கே உணவு இல்லைனாலும் தானம் கொடுப்பாங்க. தானம் போய் தேடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் கீரை விற்பாங்க பார்த்தீங்களா, கீரை. அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் ஷாப்பு, அப்போ வெளியில் தான் கொண்டு வருவாங்க, கூடையில் கொண்டு வரோம். அவங்களுக்கு அவங்க காலையில் கிளம்பி போய் வருவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க சாப்பாடு உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. பால் ஊற்ற வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதற்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணுறாங்களே அவங்களுக்கு கொடுப்பாங்க. என்னமோ அவங்க செய்த அந்த புண்ணியம் இன்னைக்கு என்ன வாழ வைக்குது. புரியுதுங்களா? நான் பெரிய சொந்தத்தில் இருந்தாலும் எந்த சொந்தமும் என்னை கை கொடுத்து காப்பாற்றலை, எந்த நட்பு வட்டாரமும் என்னை கை கொடுத்து காப்பாற்றலை. எங்கள் அம்மா செய்த புண்ணியம், எங்கள் அம்மா செய்த தானம் தர்மம் தான் இன்னைக்கு நான் 4 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என்னை வாழ வைக்கிது, வளர்க்குது. ஸோ தானம் தர்மம் ஒவ்வொருத்தரும் கர்மாவோட தான்ப்பா வரும், கர்மா இல்லாமல் வரவே இல்லை. ஏதாவது ஒரு ரீதியாக கர்மாவோட தான் வரும். கண்டிப்பாக மூட்டை கர்மா சுமந்துட்டு வரோன்னா அந்த கர்மா குறையணும் அப்படின்னா தானம் தர்மம் பண்ணுங்க, சித்தரோடைய காலை பிடிங்க. இதை 2 பண்ணாலே கர்மா குறையும். இப்போ நீங்கள் தானம் தர்மம் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பொருளாகவோ இல்லை பொண்ணாகவோ இல்லை அன்னதானமாக உணவுகளாலவோ வந்து தானம் தர்மம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது எதில் வந்து சிறந்த தான தர்மமாக நீங்கள் பார்க்குறீங்க? அன்னதானம். ஏன்னா நம்ம கொடுக்கும் உணவை ஒருத்தர் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றான்னா இருக்கிறதுலே உயர்ந்த தானம் அன்னதானம். ஆனால் அந்த தானத்தை பணமாக கொடுத்து இன்னொருத்தவங்க செய்ய சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தானம் ஆகாது. நீங்கள் செய்யுங்க. உங்கள் உடல், நீங்கள் அந்த சமைக்கும் போது வேர்க்குது பார்த்தீங்களா, கர்மா குறையும். கிண்டுறோம் பார்த்தீங்களா, நம்ம கை வலிக்கும், நம்ம கர்மா குறையும். அதை விட்டுட்டு ஒரு கேட்ரிங்கில் காசு கொடுத்துட்றீங்க, யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னு ட்ரஸ்ட்டில் காசு கொடுக்குறீங்க, அது கர்மாவே குறையாது. நம்ம உங்களால் முடிஞ்ச உணவை நீங்களே சமைச்சு நீங்களே தானம் கொடுங்க. அதற்கப்புறம் பாருங்கள், இதை தொடர்ந்தா போல் ஒரு 3 மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த 15 நாள் நீங்கள் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, மாட்டுக்கோ நாய்க்கோ மீனுக்கோ ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு ஒரு உணவு கொடுங்க, அதுதான் முழு பலனை கொடுக்கும். அதுலேயும் இந்த மாலிய பட்சத்துக்கே தானம் கொடுக்கறதுக்குன்னு எங்கள் சித்தர் சொல்லியிருக்காரு. நான் அதை வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றென்ற நாள் இன்றென்ற தானம் கொடுக்கும்போது நமக்கு அதுக்கு என்ன பலன்றதும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? பிரதம தேதி 8ஆம் தேதி வந்தது பார்த்தீங்களா, நமக்கு அன்றையிலேருந்து தான் நமக்கு மாலையபட்சம் முதல் நாள் ஆரம்பம். அன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டிய தானம் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி அதை நம்ம தானம் கொடுக்கும்போது முன்னோர்கள் மட்டும் இல்லை தேவர்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவாங்கன்னு என்னோட சித்தர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழம். அத்திப்பழம் தேனில் ஊற வச்சு அந்த அத்திப்பழத்தை தானம் கொடுக்கும்போது, இப்போ நான் சொல்லக்கூடிய பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். இப்படியெல்லாம் தானம் கொடுக்கலாமான்றதும் தோணும். அந்த அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு அதை தானம் கொடுக்கணும். தானம் கொடுக்கும்போது அதுவும் அதீத பலனை கொடுக்கும். நான் இப்போ சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாலிய பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்மளுடைய பிறப்பை அறுக்கும், நம் கர்மாவை அறுக்கும். 2வது நம் முன்னோர்கள் செஞ்சு வந்த கர்மா தான் நமக்கு கண்டினியூட்டி இருக்கு. நாம் செய்யக்கூடிய கர்மா நம் பிள்ளைங்களுக்கு போகாது, பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரெல்லாம் ப்ராப்பராக இது தர்ப்பணம் செய்யலன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்க இருக்கும், மன ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும்.
ஒன்று நல்லா இருப்பாங்க, பார்க்க ம். ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் மன ரீதியான ப்ராப்ளம் இருக்கும். Okay. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி செய்யாதவங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அமாவாசை கும்பிட மாட்டாங்க. ம். கும்பிட மாட்டாங்க மீன்ஸ் நீங்கள் சாமி கும்பிட வேண்டாம், அட்லீஸ்ட் ஃபோட்டோஸ்க்காவது ஏதோ ஃபுட்டு வச்சுட்டு காக்காக்கு வைக்க பண்ண மாட்டேன். கேட்டால் எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஓகே. ஆனால் அவங்க வீட்டில் இருவருக்கும், மனைவிக்கும் சரி அவர்களுடைய பிள்ளைக்கும், 2வது பிறந்த பிள்ளைக்கும் மன ரீதியான பாதிப்பு இருக்குது. ஓகே. புரியுதுங்களா? குழந்தை ஹைப்பர் ஆக்டிவ், ம். மனைவி வந்து மன ரீதியான பிரச்சனை. ஆனாலும் அது அவங்களுக்கு புரியல, நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க. என்ன சொல்கிறாங்க, இறந்த நாளன்று நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு திதி கொடுத்துட்றேன், ம். மாலி அமாவாசைக்கு நான் திதி கொடுக்க மாட்டேன், நாங்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்றோம், அவ்வளோதான். ஓகே. அவங்களுக்கு சொன்னால் புரியல. அது அட்லீஸ்ட் நீங்கள் இப்போயாவது கொடுத்து பழகி அந்த பிறப்பை அருங்கன்ற அந்த கர்மாவை அறுத்துடுங்க. இல்லைன்னா அடுத்தடுத்து அவன் இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் இந்த கண்டினியூட்டி ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் அது புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர். ஓகே. 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். ஓகே. தக்காளி சாதம் தானம் கொடுக்க சொல்லி எங்களோட சித்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 4ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னாலும் கொழக்கட்டை. ஓகே. கொழக்கட்டை பச்சை பயிர் போட்டு ஓகே. அதில் கொழக்கட்டை பண்ணி தானம் கொடுக்க சொல்லியிருக்காரு. ம். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். தயிர் சாதம் கொடுக்க சொல்லுவாங்க, தேங்காய் சாதம் கொடுக்க சொல்லுவாங்க, இவர் என்ன இப்படி வித்தியாசமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு, அவங்களுக்கு பஞ்சாமிர்தம் தயார் பண்ணி ஏழை குழந்தைங்களுக்கு தானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. 5ஆம் நாள் பஞ்சமி திதி அன்னைக்கு பஞ்சாமிர்தம் பண்ணி அதை தூய்மை பணியாளரோட குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். உடனே என் கமெண்ட்ஸில் போடுவாங்க, இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் தேடி கொடுக்குறதுன்னு கேட்பாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஒரு குழந்தைக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். நம்ம கர்மாலாம் நம்மளை தேடாமல் வந்து நம்மளோட அட்டாச் ஆகிக்கும். நம்ம கர்மாவை குறைக்கணும் அப்படின்னா நம்ம தேடி தான் செஞ்சாகணும். கண்டிப்பாக. அதே மாதிரி 6வது நாள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேங்காய் சாதம் கொடுக்க சொல்லியிருக்காரு. 7வது நாள் பழங்களை தானம், யாருக்குன்னா முதியோர்களுக்கு. ஓகே. வயதான முதியோர்களுக்கு, அதுவும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 7ஆம் நாள் பழங்களை தானம் கொடுக்க சொல்லியிருக்காரு. 8வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சாதம் தானம். ஓகே. மிளகு, ஏன்னா 8ன்றது சனி பகவானை குறிக்கும், அதனால மிளகு சாதம் போட்டு தானம் கொடுக்க சொல்கிறாங்க. 9வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்னைக்குமே வஸ்திர தானம் கொடுக்கலாம், காலணி கொடுக்கலாம், கால் கொலுசு தானம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு, 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தானம் கொடுக்கலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எள்ளு போட்ட முறுக்கு, எள்ளு தட்டை, எள்ளு உருண்டை, இந்த எல்லாமே பெருமாளுக்கு படைச்சிட்டு சனி பகவானுக்கும் படைச்சிட்டு தானம் கொடுக்கலாம். ஓகே. இது ஒவ்வொரு நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த நாள் திதி கொடுக்குறீங்க, பஞ்சமி கொடுக்குறீங்களா, சப்தமி கொடுக்குறீங்களா, இல்லை வந்து வியாதிபாதம் அன்னைக்கு கொடுக்குறீங்களா, அஷ்டமி கொடுக்குறீங்களா, அன்னைக்கு இந்த ஐட்டத்தை சேர்த்து வச்சு நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி கடைசி நாள் வரக்கூடிய அன்னைக்கு முழு சாதம் உணவு முடியல அப்படின்னா வடை மட்டும், உளுந்த வடை, அப்புறம் பாயாசம் போட்டு தானம். இது வந்து தானம் கொடுத்துட்டு கருப்பு கலர் போர்வை இருக்குது பார்த்தீங்களா, பெட்ஷீட், அது ஒரு 4, அது கருப்பு கலர் கம்பளி மட்டும்தான் இருக்கும், பெட்ஷீட் இல்லை. இது முடிஞ்சால் தானம் கொடுங்க. இதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, உணவு மட்டும் தானம் கொடுங்க. இதை பண்ணிவிட்டு இதுக்கும் சில கோயில்கள் இருக்குது. மாலி அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து வீட்டில் முன்னோர்களை படைச்சிட்டு இந்த மாதிரி கோவிலில் நீங்கள் போயிட்டு வரும்போது முழு பலனை கொடுக்கும். அந்த கோயில் வேணாலும் நான் சொல்கிறேன், அந்த கோயிலும் போக முடிஞ்சால் பாருங்கள். நான் லோக்கலில் இல்லை, கொஞ்சம் எல்லாம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும். வேணும்னு சொல்லுங்கள், கொடுக்குறேன்னு அதையும் பயன்படுத்திக்கிட்டோங்க. முதல்ல முன்னோர்களுக்கு நம்ம வந்து பித்ரு சாந்தி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும் செய்யணும். ஓகே மேம். சார், அந்த கோவில் பற்றி சொல்லணும். லால்குடியில் இருக்கக்கூடிய சிவாலயம், அதுக்கப்புறம் திருமங்கலம், இது மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலம், அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயம், அதுக்கப்புறம் நந்தி மங்கக்குடி, இது வந்து நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லால்குடியில் இருக்குது. இந்த 3 கோவிலில் கூட போய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய அந்த 3 நதி சங்கமம் ஆகக்கூடிய இடத்துல கொடுக்கலாம். இதெல்லாம் எங்களால் ஆஃபீஸ் டைமில் போக முடியலன்னா கடல், எந்த உங்கள் ஊரில் எந்த சைடில் பீச் இருக்கிறோ இல்லை வந்து குட்டை மாதிரி இருக்கோ, ஆறு மாதிரி இருக்க இடத்துல கூட நம்ம
திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 மணிக்கு மேலே தான் கொடுக்கணும். ஓகே. சூரியன் வந்ததுக்கப்புறம் கொடுங்க, சூரியன் வந்ததுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கணக்குலேயே வராது. ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். குறிப்பாக இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஓகே நம்ம தான் ஆடி அமாவாசைக்கு செஞ்சிட்டோமே, தை அமாவாசைக்கு செஞ்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடக்கூடிய நிறைய பேர் விடுவாங்க. ஒரு சிலர் வந்து முக்கியமாக இந்த நாட்களையும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படின்னா வருஷம் வருஷம் சரியாக தர்ப்பணம் கொடுத்தும் எங்களோட வீட்டில் வந்து சரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, சந்தோஷங்கள் நடக்கலை அப்படின்ற ஒரு குறை இருந்தாலும் அது எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி.